சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் உடனடியாக தெற்கு புதூர் பகுதியில் வேகத்தடை அமைக்க வலியுறுத்தி கிராம மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணகுமார். வணக்கம் கிருஷ்ணகுமார், இந்த சாலை மறியல் போராட்டம் குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வீரசியாமி சாலையில் தெற்கு புதூர் விளக்கு அருகே அடிக்கடி சாலை விபத்து நடைபெறுவதாகவும் இதில் பலர் பலியாவதாகவும் கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பு நீரிருப்பு பஞ்சாயத்து உதவியாளர் பணியாற்றி வந்த பாலசுப்ரமணியன் என்பவர் சாலை விபத்தில் படுகாயமடைந்தார். அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலையில் உயிரிழந்தார். இப்பகுதி மக்கள் அந்த பகுதியில் வாகனங்கள் அதிவேகமாக செல்வதாகவும் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் இதனை தடுக்க உடனடியாக வேகத்தடை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த பாலசுப்ரமணியனின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் வீரசியாமி சாலையில் நடுவே இருசக்கர வாகனங்களை நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலிருந்து சம்பவ இடத்துக்கு வருகின்ற காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சாலை மறியல் காரணமாக சங்கரன்கோவில் வீரசியாமி சாலையில் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வருகிறது சாலை மறியலில் ஈடுபட்டுடன் வேகத்தடை அமைத்து தரப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக சாலையின் இருபுறமும் போக்குவரத்து வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பின்னர் அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க கலைந்து சென்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.